வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டா பிரபலம் நாகலட்சுமி மரணம் பலருக்குமே ஒரு பாடம். சீரியல் நடிகை ரிஹானா ஆதங்கம் இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய காணொளி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் நடந்த நாகலட்சுமி கொலை சம்பவம் சாதாரண குற்றச்செய்தி மாதிரி கடந்து போய்விடக்கூடிய விஷயம் கிடையாது. கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு பெண் தன்னுடைய கணவராலேயே கொலை செய்யப்பட்டது பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இது குறித்து நடிகை ரிஹானா உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. நாகலட்சுமி யார் என்றால் ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு மட்டும் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னால ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பினாங்க. ரெடி டு வேர் சேலை என்னும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதையே பெரிய பிசினஸாக மாறி நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. கடைக்கு வந்த வாடிக்கையாளரிடம் நன்றாக பேசுவாங்க, குறைந்த விலைக்கு நல்ல சேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் அவரை பிரபலமாக்கியது. ஆனால் அந்த வெற்றி வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, கணவர் மனைவி இடையிலான தகராறு, இது நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டே இருந்தது. கடைசியில் இப்படி ஒரு கொடூரமான முடிவுக்கு வந்துட்டாங்களே. வெளி உலகத்தில் தெரியாத பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே எவ்வளவு ஆழமாக இருப்பது என்பதுக்கு இது ஒரு உதாரணமாக இருந்து வருகிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நடிகை ரிஹானா பேசின வீடியோ தன் வைரலாகி வருகிறது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பேரை யோசிக்க வச்சிருக்கிறது. ஒரு பெண் இவ்வளவு வளர்ந்திருக்கா என்றால் அதுக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு யோசிக்க வச்சிருக்கிறாங்க. சென்னையில் வெளியூரில் இருந்து வர பெண்கள் தனியாக வாழ்ந்து வேலைக்கு போகிற எவ்வளவு கஷ்டம், அதுவும் 10 நிமிடத்துக்குள்ள சேலை கட்டுவது போல ஈஸியாக ரெடிமேட் புடவை, அதிலும் விதவிதமான மாடல்கள் எல்லாமே அவராக யோசித்து உருவாக்கியது. அவருக்குன்னா ஒரு அடையாளத்தை இந்த தொழிலில் அவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்த ஒரு வாழ்க்கை ஒரே நாளில் இப்படி முடிஞ்சு போட்டோம் என்பதால் எல்லாருமே கலங்க வைத்துள்ளது. அதோடு நாகலட்சுமி வாழ்க்கையில் நடந்தது போல தன்னோட குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய சொந்த தம்பி குடும்பத்திலையும் இதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனையால் தற்கொலை ஏற்பட்டதாக, இதே போல பல குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் பெற்றாங்க இழக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தாங்க? அவங்க இனி உள்ள வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தோடு கடந்து வருவாங்க. இதனால் இனியாவது இதே போல ஒரு சம்பவம் யாரும் யோசிக்கக்கூடாது. ஒருவருக்கு பிடிக்கல என்றால் அவரை விட்டு விலகி விடுவதுதான் சரி. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய வாழ்க்கை முடித்து நம்மளுடைய வாழ்க்கை அளிப்பதுதான் எந்த வகையில் நியாயம் இல்லைன்னு ரிஹானா பேசியிருக்கிறாங்க. மேலும் ரிஹானா பேசும்போது கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவருடைய வாழ்க்கை துணையாக இருப்பாங்க என்று பார்த்தால், ஒருவர் நான் முன்னேறவில்லை என்றாலும் நீயும் முன்னேறக்கூடாது, நீ நல்லாவே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க இருந்தால் அந்த வாழ்க்கை என்னாகும்? இது போன்ற வாழ்க்கையை பார்க்கும்போது இப்போ இருக்கிற லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளவு பெட்டர் என்று தோன்றுறது. பிடித்தா வாழ வேண்டும், பிடிக்கலனா விலகி போய் விடணும், அதுதான் சரியான வருமோ என்று நினைக்க வைக்கிறாங்க. வாழ்க்கையில் துணையாக வருவாங்க நினைத்து இப்படி வாழ்க்கை இழப்பதற்கு தனியாக வாழ்ந்துட்டலாம் என ரிஹானா ஆதங்கத்துடன் பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.